ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனால நம்ம டேரனையும் வந்து கேன்டீனில் சாப்பிட சொல்லிட்டாரு. நம்ம ரேஷ்மா கேன்டீன்லேயும் சாப்பிட மாட்டா. அம்மா நான் லீவ் போட்டுறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் இருந்துடுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே இடியாப்பம் வந்துச்சு. எங்கள் பாபா நீ எதுவும் செய்யாத, இடியாப்பம் வாங்கி தந்துடுற சொல்லி இடியாப்பத்தை வாங்கி வச்சுட்டு கிளம்பிட்டாருங்க. அவரும் நானும் சொல்கிறேன் கேட்கவே மாட்டாரு. நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். நான் டாக்டர்கிட்ட போனதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கங்க, டேப்லெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க சிஸ்டர்னு சொல்லிட்டாரு. ஏங்க உங்கள் வீட்டுக்காரம்பாக்க சமைச்சு கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். எங்கள் பாபாவும் சிரிச்சுக்கிட்டாரு. இப்படி தான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் அவங்களும் என்ன சொல்லுவாங்க, டேப்லெட் எடுங்க ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்வாங்க. அதனால் நான் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இப்போ இதெல்லாம் கடந்து போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம வீட்டில் ஒய்ஃபை சரியாக வரலையா, அதனால் ஒய்ஃபை கனெக்டிங் வந்து இப்போ ஏர்டெல்லில் நான் வந்து புதுசாக கொடுத்துட்டேன். சரி இது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்றதுக்காக. அதனால் நல்லா வந்து எனக்கு ஒய்ஃபை வருது. அடுத்து மத்தியானத்துக்கு நம்ம ரேஷ்மா லீவில் இருந்தால் என்ன சொல்லுவாம்மா, நான்வெஜ் செய்யுங்க. எங்கள் பாபா அதெல்லாம் செய்யாது அப்படின்னாரு. ஆனால் நம்ம ரேஷ்மாக்காக நான் சிக்கன் தானே வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கிரேவியாக ரெடி பண்ணிவிட்டு சாதம் வடித்தேன். அவர் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவா லீவ் விட்டுருந்தாலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு இந்த வடை பஜ்ஜிலாம் வேணும்னு கேட்டிருந்தா, அவளுக்காகவே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.